ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரிஷ் குக்கரி. இன்னைக்கு நம்ம வாயில போட்டோடனே டக்குன்னு கரையக்கூடிய ஒரு சூப்பரான ரவா புட்டிங் ரெசிபி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போறோம். இதுல நாம ஜெலட்டின், சைனாகிராஸ் அப்படி எதுவுமே யூஸ் பண்ணாம ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். குழந்தைங்க முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல கேரமல் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதுல 1/2 கப் சர்க்கரை போட்டுக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்க முத தடவை இந்த கேரமல் பண்றீங்கன்னா ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டே பண்ணுங்க. இந்த சர்க்கரை எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி தேன் கலர் ஆகுறது வரைக்கும் தான் ஸ்டவ்ல வச்சுக்கணும். அதுக்கப்புறமா உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இது நல்லா மெல்ட் ஆகி தேன் கலர்ல ஆயிடுச்சு. இப்போ இதை உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எந்த பாத்திரத்துல புட்டிங் செய்ய போறீங்களோ அந்த பாத்திரத்துல இதை ஊத்திக்கோங்க. இந்த ஸ்டெப் மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்டா செஞ்சுக்கோங்க. கூட கொஞ்ச நேரம் ஸ்டவ்ல வச்சிருந்தா கூட இது கரிஞ்சு போயிடும். சாப்பிடும்போது கொஞ்சம் கசப்பா இருக்கும். அதனால கரெக்டா தேன் கலர் ஆனதுக்கு அப்புறமா இந்த பாத்திரத்துல ஊத்திக்கோங்க. ஊத்துனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது இது நல்லா செட் ஆகுறதுக்காக அப்படியே ஆற வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அதுல 2 கப் பால் சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. பால் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை போட்டுக்கோங்க. நான் இப்போ 1/2 கப் சர்க்கரை போட்டுக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு சர்க்கரை நல்லா கரைய வச்சுக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறமா இதுல 1/4 கப் ரவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இப்போ வறுக்காத ரவை தான் சேர்த்துருக்கிறேன். இந்த ரவை சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தோம்னா ரவை நல்லா வெந்திருக்கும். இப்போ ஸ்டவ்வை உடனே ஆஃப் பண்ணிட்டு இதை கீழே இறக்கிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. இது இப்படியே இருந்து ஆறட்டும். அடுத்தது இந்த புட்டிங் நாம இப்போ முட்டை யூஸ் பண்ணி தான் செய்ய போறோம். ஒரு பவுல்ல 2 முட்டை உடைச்சு ஊத்திக்கோங்க. இந்த முட்டை ஸ்மெல் தெரியாம இருக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது கூட ஏற்கனவே நாம ரெடி பண்ணி ஆற வச்சிருக்கக்கூடிய இதையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஆறுனதுக்கு அப்புறமாவே முட்டை கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியே எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும். அதுக்கப்புறமா இதை அப்படியே அந்த பாத்திரத்துல ஊத்திக்கோங்க. அடுத்தது இதை க்ளோஸ் பண்றதுக்காக ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு மூடிக்கிறேன். உங்ககிட்ட அலுமினியம் ஃபாயில் இல்லைன்னா அதுக்கு பதிலா ஒரு தட்டு வச்சு நல்லா டைட்டா மூடிக்கோங்க. இதை நல்லா க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்தது இதை வேக வச்சு எடுத்துட வேண்டியதுதான். வேக வைக்கிறதுக்காக ஒரு இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்திட்டு இந்த மாதிரி ஸ்டாண்ட் போட்டுக்கோங்க. இப்போ அந்த ஸ்டாண்ட்க்கு மேல அந்த பாத்திரத்தை தூக்கி வச்சுட்டு மூடி வச்சதுக்கு அப்புறமா ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இதை 35 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். வேகிறதுக்கு ஒரு 35 நிமிஷம் ஆகும். 35 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வெளியில எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ அலுமினியம் ஃபாயிலை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இது வெந்துடுச்சான்னு செக் பண்றதுக்கு ஒரு கத்தி வச்சு உள்ள விட்டு பார்த்தோம்னா ஒட்டாம வந்துருது அப்படின்னா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இது சூப்பரா வெந்திருக்குது. இப்போ இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சு லைட்டா கமத்தினாலே ஈஸியா வெளியில வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு இது ரொம்ப கூலா வேணும் அப்படின்னா நல்லா ஆறினதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரத்துக்கு ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா வெளில எடுத்துக்கோங்க. இப்போ சூப்பரா ரவா புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை கட் பண்ணி பார்த்துடலாம். கட் பண்ணும்போதே பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குதுன்னு.
இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கிறிஷ் குக்கரையை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.